போருக்கு பிறகு. கா சிலிண்டர் வந்திருக்கேன்க்கா, புக் பண்ணீங்களா? கொண்டு வந்துட்டேன்க்கா. வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. அங்கிளுக்கு ஜூஸ் கொடு, போ போ, அங்கிளுக்கு ஜூஸ் கொடு. தேங்க்யூ. அடிக்கிற வேலைக்கு ஜூஸ் கொடுத்துங்க, ரொம்ப நன்றிமா. அட என்ன தம்பி இவ்ளோ வெயில வந்திருக்கிற, உனக்கு ஒரு ஜூஸ் பத்துமா? உள்ள வா, வேற ஏதாவது போட்டு தரேன். தம்பி எவ்வளோ பில் சொன்ன? 1000 ரூபாவா? இல்ல இல்ல 1200 ரூபாவா வச்சுக்க, இந்தா. பரவாயில்லையே, இப்போ இந்த காலத்துல இப்படி ஒரு மக்கள் இருக்காங்களே. அட நீங்கள் வேறம்மா, இந்த பொண்ணு சிலிண்டர் தட்டு பண்ணனால தான் இவ்வளோ பில்டப் பண்ணுது. இல்லைன்னா அது பண்ணுற ஆட்டோ இருக்குது, ஓவராக இருக்கும். ஒரு 50 ரூபா காசு சேர்த்து கேட்டதுக்கு என்னென்ன கொடுமைப்படுத்து தெரியுமா? கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை மேலே பாருங்கள், தெரியும். போருக்கு முன்பு. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி சிலிண்டர் கொண்டு வந்துட்டேன் மேடம். மாடிக்கு வந்துட்டேன் மேடம், கதை தொடங்க மேடம். என்னப்பா சிலிண்டரா? உள்ள வந்து போட்டு போ. எத்தனை ரூபா கட்டிட்டே இருப்ப? வா உள்ள வா. 1000 ரூபா மேடம். 1000 ரூபாவா? எங்க பொறு பாக்குறேன். வாடா வா. வெறும் 950 ரூபா போட்டிருக்கு. 1000 ரூபா பில்ல போட்டு எனக்கு ஏமாத்தலாம் பாக்குறியா? என் காதலே பூசுத்தலாம் பாக்குறியா? இரு சிலிண்டர் ஆபீஸ்க்கு போன் போட்டு அந்த ஆபீசரை இங்க வர வச்சு இப்பயே உன்னை வேலை விட்டு தூக்குறேன் பாரு. ஐயோ சாமி, ஆளை விடுமா. நீ 950 ரூபாயை கொடு, நான் போகிறேன் சாமி. சரி கிளம்பு நீ மொத போ. இருமா, எங்களுக்கு காலை வரும். அடி சண்டாளி, இப்படிப்பட்டவளா இவ?